ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா பிரியாணி செய்யணும் என் பையன் சொல்லிகிட்டே இருந்தான். சரி பிரியாணி செய்யலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு கடாயில் குக்கரில் பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே மிளகாத்தூள் போடுவேன் நான். மிளகாத்தூள் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக வரும் டேஸ்ட்டு. நம்மளுக்கு கலரே தேவையில்லை, மிளகாத்தூள் சூப்பராக கலர் தரும். அதோடு கொத்தமல்லி, நல்லா புதினா ஒரு கை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா அந்த ஸ்மாஷர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப காரம் செய்ய மாட்டேன், எங்கள் வீட்டில் காரம் செட் ஆகாது, நல்லா காரம் கம்மி தான் செய்வேன். இப்போ 4 ஸ்பூனு தயிர் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அது தயிர், அதுக்கு தான் ஒரு 4 ஸ்பூன் தான் சேர்த்துக்கினேன். தயிர் போட்டால் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 1/2 kg சிக்கனு உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் கரம் மசாலா போட்டுக்கினேன். அது தயிர் கழுவுன தயிர் கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, அது மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தண்ணியில், அதுக்கு தான் அந்த கலரில் இருக்குது. நான் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 விசில் எடுத்தேன். இந்த மாதிரி நல்லா குச்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் பையனும் சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் டிஃபனில் போட்டு கொடுத்து அமிச்சேன். நேற்று அவ்வளோ கேட்டுகிட்டே இருந்தா, சண்டே பிரியாணி செய்யலை வீட்டில். ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு இருந்தோம், அதுக்கு தான் பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அமிச்சு இப்போ நான் சாப்பிட உக்காந்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனு நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு தெரியுங்களா. நல்லா இப்படி பண்ணாலே சூப்பராக வெந்திருந்துச்சு. பிரியாணி கூட நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எப்படிப்பா இருக்குது? என் பையன்கிட்ட கேட்டு எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பசிக்குது, நல்லா குடு நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிடுப்பான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அது பாருங்களேன், சைடில் எடுத்து வைக்கிறான், எதுவுமே இல்லை, கொத்தமல்லி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.